ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். எவ்வளோ நாளைக்கு தான் இந்த டாடா மோட்டார்ஸு, இன்ஃபோசிஸு, டிசிஎஸ்ஸு, விப்ரோ, ஹெச்எல் டெக்கு, எம்&எம் அந்த மாதிரி ஸ்டாக்லேயே இப்போ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஏதாவது சொல்லுங்கன்னு சில பேர்லாம் கேட்பாங்கள்ல. அந்த மாதிரி புதுசாக ஒரு ஸ்டாக் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்லேருந்து பெரிய அளவில் வந்து முதலீட்டு பெருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி தெரியுது. ஸோ அது என்ன ஸ்டாக்கு, எப்படி டார்கெட்ஸ் இருக்கும், டார்கெட் 1 என்ன, டார்கெட் 2 என்ன, அண்டு அல்டிமேட் டார்கெட் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளவு ப்ராஃபிட்ஸ் வருது, இவ்வளவு லாபங்கள் வருது, ஆனால் நம்ம மட்டும் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கமே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் 10K மேஜிக். ஒரு 10,000 ரூபா இருந்தால் அதை வச்சுட்டு பெருசாக பண்ணிட முடியுமா அப்படின்னு அந்த சிவாஜியில் ₹1 காயின் வச்சுட்டு பண்ணுற மாதிரி 10,000 வச்சு அதை பண்ண முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட இந்த ட்ரேடிங் டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு 30 டிப்ஸ் வந்துடும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் வந்து ஒரு சமயத்தில் இதில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ₹600 இல்லை $500, $800, $1000, $1500, $2000 அவ்வளவு தான் தேவைப்படும். 10K தேவைப்படும். ஆனால் 10K எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு, 10K இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஸோ அதிலேருந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான். ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி பேசும்போது ஒவ்வொரு வீடியோலையும் நான் திகட்ட 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். அது உண்மையும் கூட. ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ. அஸ் ஐ செட் 10K 10,000 ரூபா இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையப்படாது. ரெண்டாவது ஹைலைட்டு, இந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரேட் பண்ணும்போது சின்ஸ் கேபிட்டல் இஸ் வெரி லோ, ரிஸ்க் ரொம்ப லோ, அண்டு ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது லாஸ் வருவதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் மினிமைஸ்டாக இருக்கும், அல்லது தள்ளி வைக்கப்படும், அல்லது இல்லாமல் கூட போகும். மூணாவது, யாராவது ஒருத்தர் என்ன ஏஜாக இருந்தாலும், என்ன படிப்பாக இருந்தாலும், என்ன பேக்ரவுண்டாக இருந்தாலும், ஷேர் மார்க்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாமல் கூட இருந்தாலும் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்து கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணார்னா அவருக்கான ப்ராஃபிட் கூட இங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் ரெனியூ பண்ணி நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன மாதம், அதுக்கு மாதம் போன வருஷம் இருந்த சப்ஸ்கிரைபர்லாம் கூட ரொம்ப ஆர்வமாக திரும்ப வந்து சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணிவிட்டு நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கிள், மிகப்பெரிய பலம். அவங்களும் சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. சில பேர்லாம் வந்து இங்கே பெருசாக சம்பாதிச்சுட்டு இன்னும் பெருசாக வேணும்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெருசாக பண்ணுறாங்க. அதை பற்றி எண்ட் ஆஃப் தி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் $7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் இப்போவே ஜாயின் பண்ணி தான் வேண்டுதெல்லாம் மெதுவாக நாங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சில பேர்லாம் கேட்கலாம். பட் as I said, there is a ground reality in the market always. அது என்ன அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்டாக்கில் ஒரு ஸ்பைக்கு, ஒரு ஸ்பர்ட், ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பு, சில வேளைகளில் ஜாக்பாட் மாதிரி வாய்ப்பு அடித்து புரண்டு திடீர்னு வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருந்தால் மட்டும்தான் அப்படியே அதை பிடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டு வேறு எந்த கமர்ஷியல் மோட்டிவும் கிடையாது. இப்போவே இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மார்க்கெட் எப்படி இருந்தாலும் இதில் வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் அந்த புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்கள்ல, அவங்களுக்கான ஒரு ஸ்டாக் ஒன்று வந்து மாட்டியிருக்கு. புதுசாக ஐபிஓக்கு வந்த ஒரு ஸ்டாக்கு ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கு. அப்படின்னு அந்த பெருசாக இந்த ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக் பற்றி பேசணும். இவங்க வந்து இந்த நிறைய அந்த அசம்பிளிஸ் அந்த மாதிரிலாம் அந்த மெக்கானிக்கல் சைடில், ப்ரொடக்ஷன் சைடில் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இன்ஜினியரிங் சைடில். ஸோ இந்த ஸ்டாக்கோட சமீபத்தில் வந்து ஐபிஓ ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ₹108. ₹108 வந்து ஐபிஓ ப்ரைஸு, ப்ரீமியம் சேர்த்து. ஆனால் என்னாச்சு, லிஸ்ட் ஆகும்போது, இப்போ தான் லிஸ்ட் ஆச்சு, லிஸ்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட வந்து ₹197.40 அப்படி லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ லிஸ்ட் ஆகும்போது எவ்வளவு கெயின் கொடுத்துருக்குன்னு கிட்டத்தட்ட வந்து அந்த அப்ரிசியேஷன் வந்து அந்த க்ரோத் வந்து 83% க்ரோத்.
ஐபிஓவில் பணத்தை போட்டவங்களுக்கு 83% growth வந்து ஸ்டெர்லர் லிஸ்டிங் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் வந்து செகண்டரி மார்க்கெட் வந்துருச்சு. இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணுனா டார்கெட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா என்னுடைய அனாலிசிஸ் வேறு மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே அந்த இன்ஸ்டிங்க்ட் பேஸ்டு உள்ளுணர்வு பேஸ் பண்ணி நான் பண்ணுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோடய விஷனில் என்ன தெரியுது, 2 டார்கெட்ஸு, ஒரு இமிடியேட் டார்கெட்டு, ஒரு மீடியம் லெவல் டார்கெட்டு, ஒரு அல்டிமேட் டார்கெட். அப்போ என்னுடைய டார்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இது என்னுடைய பர்சனல் அனாலிசிஸ், நாட் அ ரெக்கமெண்டேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லிஸ்டான ப்ரைஸ் வந்து 197 rupees 40 paise. இங்கே இருந்து நகர்ந்து மேலே போகும்போது எங்கே போகணும் அப்படின்னா, ஸோ ஹியர் ஐ ஹாவ் எ ஸ்னாப் ஷாட் ஃபார் யூ. 238 அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட்டு இமீடியட் டார்கெட்டு. இதே போல் தான் ஜியோக்கு நான் சொன்னேன். ஜியோஃபின் வந்து கீழே வந்து 200க்கு வரும். 200க்கு வந்தால் பவுன்ஸ் பேக் ஆகும்னு சொன்னேன். 200லேருந்து மேலே போய் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு மேலே போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30% மேலே வந்து 40% கிட்ட கெயின் கொடுத்துருச்சு. 242க்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த ஸ்டாக் வந்து 238க்கு போகணும். ஸோ 238ல் போய் நார்மலைஸ் ஆகி கொஞ்சம் கீழே வந்து அப்படி மேலே போய் திரும்ப மேலே போகும் இல்லையா. அப்போ அடுத்த லெவல் டார்கெட் எங்கே போகும்னா 279 அப்படிங்கிற லெவலுக்கு போகணும். இது வந்து ஒரு மீடியம் லெவல் டார்கெட்டு. இங்கேருந்து ஒரு அல்டிமேட் டார்கெட் வேணும்ல. அல்டிமேட் டார்கெட் எங்கே போகும் அப்படின்னா 934 அப்படிங்கிற லெவலுக்கு போகணும். இந்த 934 லெவலுக்கு போகணும். சும்மா அதை அடிச்சு விடாதீங்க. அது ஐபிஓக்கு வரும்போது 108 ரூபாயா, லிஸ்ட் ஆகும்போது 197 rupees 40 paise. இது 2 டார்கெட் சொல்கிறாரா, அப்புறம் 934 போகுமா அப்படின்னு சில பேர்லாம் நெகட்டிவாக பெசிமிஸ்டிக்காக திங்க் பண்ணலாம். பட் இந்த வேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மார்க்கெட்டில் சில ஸ்டாக் வந்து அதோடைய இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் எப்படி வருது, அங்கேருந்து ட்ரேடிங்கில் எப்படி மூவ் ஆகுது, அங்கேருந்து எங்கே மேலே போகுது வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து ஒரே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுது, ஒரே ஸ்டைலில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 934 அப்படிங்க எனக்கான ஒரு அல்டிமேட் டார்கெட், நாட் அ ரெக்கமெண்டேஷன். அப்போ 934 போகுது அப்படின்னு எவ்வளோ க்ரோத் கொடுக்குதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7.65 டைம்ஸ் க்ரோத் வந்து கொடுக்குது. இது வந்து இம்மீடியட் கிடையாது, சில மாதங்கள் ஆகலாம் அல்லது ஒரு வருடத்துக்குள்ளே கூட ஆகலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து அந்த லெவலுக்கு போகலாங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், என்னுடைய பார்வையில் அப்படி தெரியுது. ஸோ இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த சேனலில் எந்த வீடியோவில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் எல்லாமே வந்து என்னுடைய பர்சனல் வியூஸு, பர்சனல் அனாலிசிஸு, நாட் அ ரெக்கமெண்டேஷன், ஒரு அகடமிக் நாலேஜ் ஷேரிங்காக நான் சேனலில் போட்டுட்ருக்கேன். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் ட்ரேடிங்கை லோ ப்ரைஸில் சின்ன அமௌண்ட்டில் பெருசாக பண்ணுறதுக்கு ஒரு சரியான சீம்லெஸ்ஸான மொபைல் ஆப் வேணும். அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாருமே வந்து அப்படி நிமிர்ந்து உட்காந்துருவீங்க. இல்லை என்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஏற்கனவே இருக்குது, ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது, அப்படி இப்படிலாம் சொல்லுவீங்க. எல்லாமே ஒரு 2 போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இது நல்லாயிருக்கு, நான் யூஸ் பண்ணுறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லாருமே ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு பெரிய லெவலில் நான் அதை சாதிக்க முடியும். ஸோ தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.